தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், ஆவியானவர் யார், அவர் எப்படி நம்மிடத்திலே வந்து வாசம் செய்வார், அவர் என்னென்ன நன்மைகளை நமக்கு செய்வார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆவியானவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேத வசனத்திலிருந்து எடுத்துச் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர்களோடு கூட வாசம் பண்ணி அவர்களோடு கூட இருந்தவர் யாரு? கிறிஸ்து தான். ஆகவே தம்மை குறித்து தான் அவர் சொல்றார். கிறிஸ்துவே சத்திய ஆவியானவர். சரி, இப்போ ஆவியானவர் எப்படி நம்மிடத்துல வந்து வாசம் பண்ணுவார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 விதமாய் ஆவியானவர் நம்மிடத்துல வந்து வாசம் செய்வார். ஒன்று, நமக்குள்ளார இருந்து நம்மை நடத்துகிறவராக இருப்பார். இல்லை என்றால் நம்மோடு கூட இருந்து வெளியரங்கமாக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருப்பார். இது எப்படி ஒருவருக்கு அருளப்படும் என்றால் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய காரியத்தில் தன்னை நடத்தி கொள்வதில் வித்தியாசப்படுவாங்க. ஒரு சிலர் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருப்பாங்க. அவருடைய சத்தியத்தை முடிந்த மட்டிலும் எவ்வளவாய் கை கொள்ள கூடுமோ அவ்வளவாய் கை கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் தேவனுடைய காரியங்களை அறிந்து வளருகிறவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களோடு உடனிருந்து ஆவியானவர் நடத்துவார். உள்ளார இருக்க மாட்டார், உடனிருந்து நடத்துவார். ஆனால் நன்றாக தேறியவர்களிடத்துல அவரே உள்ளார இருந்து வாசமாய் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் ஒன்று உள்ளார இருந்து நடத்துவார், இல்லை உடன் இருந்து நடத்துவார். இந்த காரியத்தை அறிந்து கொண்டோம். சரி, அடுத்தது, ஆவியானவர் நம்மிடத்துல வாசமாய் இருக்கிறார் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனோடு கூட ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அந்த மனிதனுடைய ஒவ்வொரு காரியமும் திட்டமிடப்பட்டது போல நடக்கும், சரியாக நடக்கும். ஒருவேளை அவன் செய்கிற செயல் சரியானதா இல்லை என்றால், தவறு செய்ய முற்பட பார்க்கிறான் என்றால் உடன்தண்ணில் ஆவியானவர் அவனுடைய சிந்தையிலே அவனை உணர்த்தி அது தவறு, அது பாவத்தை பிறப்பிக்கும், அதை செய்யாது என்று நடத்துவார். ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஏனோ தெரியல, இந்த இடத்த விட்டு வேகமாக புறப்படணும்னு தோணுது என்று உங்களுக்கே தோணும் பாருங்க. அப்படிப்பட்ட தோணுதல் வருகிறது என்றால் ஆவியானவர் உங்களை அந்த எல்லையை விட்டு வேகமாய் கடந்து போகும்படி செய்கிறார் என்பதுதான் பொருள். ஏதோ அந்த எல்லையில தீமை இருக்கிறது அல்லது ஏதோ அந்த இடத்தில் நிகழப்போகிறது, நீ இங்கே இருக்காதே, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல் என்று உணர்த்துகிறவராயிருப்பார். இப்படியாய் ஒரு மனிதனோடு கூட இருந்தோம் அல்லது ஒரு மனிதனுக்குள் இருந்தோம் ஆவியானவர் அவனை நடத்தும் போது அவன் மகா பாக்கியவானாய் இருப்பான். அவனுடைய ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியாய் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஆவியானவருடைய அறிவுறுத்தலின்படி நடக்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் அல்லாமல் ஆவியானவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது அந்த மனிதன் ஒரு புது பலன் அடைந்தவனாக இருப்பான். அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் காணப்படும், சமாதானம் காணப்படும், அவன் திடன் கொண்டவனாய் காணப்படுவான். ஆகவே ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு வரம் என்றே சொல்லலாம், ஒரு தவம் என்று சொல்லலாம். நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து வளர வளரதான் ஆவியானவர் நம்மிடத்தில் வருவதும் நம்மோடு கூட வாசம் செய்வதும் அல்லது நமக்குள் வாசம் செய்வதும் என்பது நடக்கும். ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, ஒரு தவம் போன்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆவியானவரை இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து வாசமாக இல்லை என்றால், ஆவியானவரே என்னிடத்தில் வந்து வாசமாகுங்கள், இதோ எனக்கு உணர்த்துங்கள், என்னை அறிவுறுத்தி நடத்துங்கள், எனக்குள் அநேக மாற்றங்களை உண்டு பண்ணி என்னோடு கூட வாசமாய் தங்கி என்னை நடத்துங்கள் என்று நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது மெய்யாகவே ஆவியானவர் மிகுந்த அன்புள்ளம் கொண்டவராய் இருப்பதனால் உங்களிடத்தில் வாசமாய் தங்குவார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சத்திய ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடுங்கள், சமாதானத்தோடு வாழுங்கள். ஆமேன்.